வணக்கம். தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஊடகவியாளர்கள் எல்லாம் அதிரடியாக கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான ஊடகங்கள் எல்லாம் முடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எதற்காக? விஜய் இந்த சமூக ஊடகங்களை பார்த்து, அதேபோன்று வெகுஜன ஊடகங்களை பார்த்து இந்த அளவிற்கு பயப்படுகிறார். பாசிசமா பாயாசமா என்று கிண்டல் அடித்தவர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் ஏறத்தாழ 30 நாட்கள் கூட ஆகவில்லை. ஆனால் அதைவிட கூடுதலான கைதுகள் தமிழ்நாட்டில் அரங்கேற ஆரம்பித்திருக்கிறது. இன்றைக்கு காலையில் சும்மா ஊடகத்தை திறந்து பார்க்கும்போது பாலிமர் நியூஸ் உட்பட மிக முக்கியமான 3 ஊடகங்கள் அரசு கேபிளிலிருந்து கட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நாம் என்ன கேட்கிறோம் என்றால், எதற்காக தாவேக்கா இப்படி ஊடகங்களை பார்த்து கதறுகிறது, பயப்படுகிறது? இன்ஸ்டாகிராம் வழியாகவும் ரீல்ஸ் வழியாகவும் சமூக ஊடகங்களின் வழியாகவும் பல்வேறு பொய்யான செய்திகளை சொல்லி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்கள் இன்றைக்கு அந்த சமூக ஊடகமே திருப்பி தாக்கும்போது பயந்து அவற்றையெல்லாம் முடக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆர்டிக்கிள் 19 இந்திய நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை நசுக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். இது மக்கள் மத்தியில் பெரும் கோபத்தை உருவாக்கும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம தொடர்ந்து இப்போ நான் எல்லாம் ஒரு 15 வருடங்களாக ஆர்எஸ்எஸ் பாஜகவை விமர்சிக்காத ஒரு நாள் கூட கிடையாது. ஆனால் நீங்கள் பார்க்கணும், பாஜக ஆர்எஸ்எஸ் கூட செய்ய துணியாததை விஜயினுடைய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி என்றால் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அமலுக்கு வந்துவிட்டதா அப்படிங்கிற மாதிரி மக்கள் இன்றைக்கு பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். நான் விஜய் அவர்களுடைய கரூர் சம்பவம் தொடர்பாக சில வீடியோக்களை போட்டிருந்தேன். அப்படி போடும்போது சில நபர்கள் எனக்கு அழைப்பு விடுத்தார்கள். அழைப்பு விடுத்து என்ன சொன்னாருங்கன்னா, உன்னை பற்றி, உன்னுடைய வீடியோவை பற்றி ஒரு 1000 மோசமான கமெண்டை மட்டும் நாங்கள் போட்டு விட்டோன்னு வை, நீ அவ்வளோதான் வெளியே கிளம்ப வேண்டியது என்னை கடுமையாக மிரட்டினார்கள். அப்போது நான் சொன்னேன், உங்களுடைய மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டோம். தவறு செய்பவர்களை சுட்டி காட்டுவதுதான் ஒரு ஊடகத்தினுடைய அறம், அதை தொடர்ந்து செய்வோம் என்று சொன்னோம். பிறகு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிறாரு, அவருடைய ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறது. வந்த உடனேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு எதிரான மிகப்பெரிய அநீதிகள், தொடர்ந்து கொடூரமான குற்றங்கள் அரங்கேற ஆரம்பித்தது. அதை தட்டி கேட்டு ஒரு இளைஞன், ஒரு சின்ன பையன், அவன் யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறான். உடனடியாக அவன் கைது செய்யப்பட்டான். புதிய தலைமுறை என்று சொல்லக்கூடிய ஒரு தொலைக்காட்சி, அதில் விஜய் குறித்தான செய்திகள் வருகிறது. அதாவது அவரை விமர்சித்து, அவருடைய ஆட்சி விமர்சித்து சில செய்திகள் வருகிறது. அரசு கேபிளில் அது முடக்கம் செய்யப்பட்டது மட்டுமல்ல, பிறகு அது அது பின்னாடி போச்சுது அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளிவர ஆரம்பித்தது. இதோ 30 நாட்கள் கூட ஆகலை. இப்போ நேற்றைய தினம் ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதர்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல், உங்களுக்கெல்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிரபலமான ஒரு ஊடகம். அதனுடைய கணக்கு முழுமையாக முடக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி வெளிவந்திருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் ரூட்டஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சேனல், அவருடைய முகநூல் கணக்கு முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மெட்ராஸ் ரிவ்யூ என்று சொல்லக்கூடிய சத்யராஜ் அவர்கள், அவருடைய ஊடகம், அவருடைய ஊடகத்தினுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் முடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உங்களை விமர்சனம் செய்தால் நீங்கள் முடக்கி கொண்டே இருப்பீர்களா? எத்தனை சேனல்களை நீங்கள் முடக்க முடியும்? எல்லாருடைய கைகளிலையும் மொபைல் இருக்குது, இல்லை எல்லாருமே ஊடகவியலாளர்கள் தான். இன்றைக்கி மொபைல் இருக்கிற எல்லாமே ஊடகவியலாளர் தான். உங்களுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான செயல்களை நாங்கள் சுட்டி காட்டினால், எங்களை தொடர்ந்து நீங்கள் முடக்கி கொண்டிருந்தால், அது மக்கள் அதை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு அதை சரி செய்யாமல் இதையெல்லாம் முடக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, 12 வருடங்களாக இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மோடியோ அமித்ஷாவோ ஆர்எஸ்எஸ்ஸோ செய்ய துணியாததை 30 நாட்களுக்குள் விஜயும் விஜயினுடைய ஆட்களும் தமிழ்நாட்டில் செய்ய முயற்சி செய்கிறார்கள் என்றால், இந்திய ஜனநாயகத்திற்கு அது அவர்கள் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சவால் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது, இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் தெரியுங்க,
விஜய் என்று சொல்லக்கூடிய நபரும் விஜயினுடைய கட்சியும் எப்படி தமிழ்நாட்டு மக்களிடம் வந்தார்கள். குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் ரீல்ஸ் போட்டு வந்தவங்க தான். இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்கள் இல்லையா? வந்த அடுத்த கணமே தமிழ்நாட்டில் என்ன சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதற்கு எதிராக உரக்க உண்மையை சொல்லக்கூடிய நபர்களின் மீது வழக்கு பதிவு செய்வது, அவர்களுடைய ஊடகங்களை முடக்குவது என்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமில்லை, ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் பயாஸ் உசைன் என்று சொல்லக்கூடிய நபர், அவர் ஒரு மிக முக்கியமான பதிவு ஒன்று போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, அவர் கரூர் சம்பவம் தொடர்பாக ஒரு நிகழ்வில் பேசியிருக்கிறார். அதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கிறார். அப்போ நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஏன் நீங்கள் இப்படி பயப்படுறீங்க? ஊடகங்களை பார்த்து ஏன் இந்த அளவுக்கு பயப்படுறீங்க? ஊடகங்கள் சுட்டி காட்டுவதை, அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில், அதில் சரி இருக்கும் பட்சத்தில், அது மக்கள் நலன் சார்ந்து பேசும் பட்சத்தில் அதை சரி செய்வதுதான் உங்கள் கடமையை ஒழிய உண்மையை பேசுபவர்களின் மீது நடவடிக்கை எடுப்பதோ அவர்களை முடக்குவதோ ஜனநாயகத்திற்கு உகந்தது அல்ல. நீங்கள் ஒரு ஊடகம் வழியாக வளர்ந்தவர் தானே. இப்போ சினிமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் ஊடகம், 22ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு, அதன் வழியாக பிரசித்தி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்தான் நீங்கள். ஊடகத்தினுடைய பலம் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த ஊடகங்களின் வழியாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துட்டு இன்றைக்கு அது மாதிரியான ஊடகங்களுக்கு எதிராகவே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இதுவெல்லாம் சரியா அப்படிங்கிறதான் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எத்தனை ஊடகங்களை உங்களால் முடக்க முடியும்? நிச்சயமாக உலகத்தில் எந்த அதிகார வர்க்கத்தாலும் அப்படியெல்லாம் பெருசாக எதுவும் செஞ்சிட முடியாது. ஏன்னா ஊடகம் அப்படிங்கிறது நிச்சயமாக மீண்டெழுந்து கொண்டே இருக்கும். தவறு நடப்பதை சுட்டி காட்டி கொண்டே இருக்கும். தவறு செய்வர்களின் மீது நடவடிக்கை எடுங்கள். உண்மைக்கு புறம்பான செய்திகள் சொல்பவர்களின் மீது நடவடிக்கை எடுங்கள். அதில் யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் உங்கள் ஆட்சி நிர்வாகத்தை விமர்சிக்கிறார்கள் என்கிற காரணத்திற்காக நீங்கள் தொடர்ந்து சமூக ஊடகங்களையும் வெகுஜன ஊடகங்களையும் முடக்குவதற்கு முயற்சி செய்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் அதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.